வசந்தி நல்லா இருக்கு. என்ன பாக்குறேன்? உங்க பொண்ணு வந்துட்டாளா? வரலையே. என்னமா இன்னைக்கு லேட்டு? இனிமே லேட்டா தான் வருவோம். ஏன் உன் பொண்ணுக்கு நீ ஏதாவது ஸ்பெஷல் கிளாஸ் நடத்துறியா? நான் ஏன் நடத்துறேன்? அவன்தான் நடத்துறானே. எவன் 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 என்ன நடத்துற? என்ன என்ன பாக்கா? உங்க பொண்ணுக்கு ஒரு பையன் காதல் பாடம் நடத்து. அட்டி சக்க இந்த தொத்து வியாதி எவனுக்கு முந்துட்டா? சுஜா, சண்டையில் ஆரம்பிக்கிற காதல் அதுல கிடைக்கிற சுகமே தனி. ஐயா சும்மா போர் அடிக்காதீங்க. காலேஜ் விட்டு எல்லாரும் வீட்டுக்கு போயாச்சு. நாம மட்டும் இப்படி தனியா இருந்தா அப்படியா? ஐயா, உனக்கு இது தெரியாதா? கல்யாணத்துக்கு தான் கூட்டம் தேவை, காதலிக்கிறதுக்கு தனிமை தான் தேவை. நான் காலேஜுக்கு வரதே காதலிக்கத்தானே. அப்ப படிப்பு? அதெல்லாம் வெறும் நடிப்பு. காதல்ல பாஸ் பண்ணா ஒரு தேன் லவ்வுக்காவது போகலாம். பரீட்சையில பாஸ் பண்ணா என்ன பிரயோஜனம்? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. படிச்சு பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் கல்யாணமே நடக்கும். அஜுஜோ, அப்படின்னா புள்ளியார் மாதிரி நான் ஆத்தங்கர அரசமரத்தடியிலயோ உட்கார வேண்டியதுதான். சரி சரி, எனக்கு நேரமாச்சு. அம்மா என்ன திட்டுவாங்க. நான் புறப்படுறேன். அம்மா அம்மா. ஏம்மா நீங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? எப்படி இருக்கேன்? நல்லா தானே இருக்கேன். செஞ்சுட்டே தானே இருக்கேன். அதாம்மா எனக்கு பயமா இருக்கு. பயமா இருக்கா? அப்ப ஏதாவது தப்பு பண்ணிருக்கேன்? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. ஏன் இப்படி வளையற? ஆமா, ஏன் இவ்வளவு லேட்டு? அதுமா வந்துமா, அதுமா வந்துமா. இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருந்ததுமா. ஸ்பெஷல் கிளாஸா? அப்படி சொல்லு. எனக்கு என்ன தெரியும்? ஏன்டா லேட்டு நினைச்சிட்டு இருக்கேன். நடத்துறது யாரு? வசந்தின்னு ஒரு தமிழ் ப்ரொஃபசர் இருக்காங்க. உண்மையா? சரியான அறுவை. ஏன் மேலும் வச்சுக்கிறாளா? இல்லம்மா, சுத்தம் போரு. போரு? இந்த காலத்து பசங்க எதுக்கு எடுத்தாலும் போரு, என்ன சொன்னாலும் போரு. ஏன் பெற்றவங்களே போரு. எங்க வலிச்சு வச்சிருக்கேன் தெரியலையே. எங்கடி எங்க வச்சிருக்க? என்னமா தேடுங்க? அதான் லவ், அதான் லெட்டர், அந்த போட்டோ. அவனை எங்க ஒளிச்சு வச்சிருக்க? அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லம்மா. ஒண்ணு இல்லன்னு இப்படி ரொம்ப விஷயம் முத்தி போச்சு. அதானே இருக்கு இந்த புத்தகங்களே, படிப்பா இருக்கும். இருந்தா ஹீரோ போட்டோ இருக்கும், சினிமா ஹீரோ போட்டோ. இல்லன்னா லவ் லெட்டர் இருக்கும், அவ்வளவுதான். இல்லம்மா. இல்லன்னா எப்படிடி? வேண்டி பயந்து போ. காலையில என் முகத்தை பார்த்து திருட்டும் திருட்டு பண்ணுவாங்க. நேரம் யாரா? பிரபு. பிரபு எந்த தேசத்துக்கு? அவரோட பேரே பிரபு தாமா. பேரை பார்த்து வாங்கிட்டியா? நான் உனக்கு என்ன சொன்னேன்? யாராவது பசங்க சுத்தி வந்தாக்கா கணத்துல அரைய சொன்னீங்க. அரைஞ்சியா? இவன அரைஞ்சியா? அரைஞ்சம்மா. அரைஞ்சு லவ் பண்றாங்க அப்படின்னு அரைஞ்சதுல இருந்து லவ் ஆரம்பமாச்சா? யாரும் உங்க லவ் பண்ண கூடாதுன்றதுக்காக நான் அறைய சொன்னா அறைய லவ் கசிபாரமாச்சா? ஏண்டி அவன் யோகியனா இருந்தா என்ன கேட்டல அவனை லவ் பண்ணிருக்கலாம்? இல்லம்மா, அவர் ரொம்ப நேர்மையானவர். அவர் ரொம்ப நேர்மையானவரா என்ன என்ன நேர்ல வந்து கேட்டிருக்கலாமே. அவர்கிட்ட உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்கேம்மா. ஓஹோ, உங்களை வந்து பாப்பார். சுஜா, அன்னைக்கு நீ கோவமா இருந்த, கன்னத்துல அரைஞ்சேன். இன்னைக்கு நீ இருக்கிற குஷிய பார்த்தா அதே கன்னத்துல ஒண்ணு கூட. ஆசையை பாரு. கல்யாணம் ஆகுற வரைக்கும் கண்ணியத்தோட நடந்துக்கணும், தெரிஞ்சுதா? அதுவும் சரிதான். எங்க மாமா கிட்ட உன்னை பத்தி பேசினேன். அவர் பொண்ணை நேர்ல பார்த்தா தான் எதையும் தீர்மானிக்க முடியும்னு சொல்லிட்டாரு. வர ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல தான் இருக்காரு. நான் அவசியம் வர்றேன். பிரபு, சுஜாதா. சுஜாதா, God bless you. Very good, my boy. Very good. You are very lucky. Thank you. அக்கா வாங்க வாங்க வாங்க. என்ன தம்பி? பிரபுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, நேரம் வந்துருச்சு. பொண்ணு வந்திருக்கிறா. நல்லா இருமா. என்னப்பா அது? திடீர்னு யாரோ ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து நிக்கிறா? ஆஹா, யாரோ ஒரு பொண்ணு இல்லக்கா, அவன் கூட படிக்கிறவ. அது ஒண்ணுதான் பாக்கி இருந்தது. புடிச்சிட்டானா? இல்லக்கா, நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணு இல்ல. அவன் என்கிட்ட ஏற்கனவே சொன்னான். உன்கிட்ட சொல்லலையா? சொல்லுவானா? திருடனாச்சே. பத்தியா மல்லிகா, நம்ம 2 பேர்கிட்ட மாத்திரம் சொல்லல. இல்ல, என்கிட்ட சொல்லிடுச்சு. ஆஹா, ஏண்டா பெத்தவனா ஒருத்தி இருக்கேங்கிறதே நீ மறந்துட்டியா? பிரமாதமா பெத்த அதான் தத்து கொடுத்துட்டியே. அத்தையும் மாமாவும் தான் எனக்கு அம்மா அப்பா. இருக்கட்டும் இருக்கட்டும், உன்னை நான் அப்புறமா கவனிச்சுக்கிறேன். ஏமா, நீ காலேஜ்ல தானே படிக்கிற? பின்ன அடுப்பாங்க இல்லையா? படிப்பாங்க. சும்மா இரேண்டா. ஏமா, என் மகனை நீ எப்படி லவ் பண்ண? ஐயோ, கேள்வி சரியில்லை. மாத்து மாத்து. உன் கூட பிறந்தவங்க எத்தனை பேருமா?
எங்க அம்மாவுக்கு நான் ஒரே பொண்ணு. வீடு வாசல் காரு எல்லாம் இருக்கு. அப்புறம் வேற என்ன ஆஸ்தி இருக்கு? தம்புரா இருக்கு, வீணை இருக்கு. வீணையும் தம்புராவுமா? அப்படின்னா எங்க அம்மா ஒரு பெரிய பாடகி, திருமதி கல்யாணி. நீங்க கேள்விப்பட்டதில்ல? ஓஹோ, அப்படின்னா உங்க அப்பா யாரு? அப்பாவா? எனக்கு எங்க அம்மா தான் அப்பா. என்னது? சின்ன வயசுல இருந்து எனக்கு அம்மாவை தான் தெரியும். எங்க அப்பாவை பத்தி நான் கவலைப்படுறதே இல்ல. அவர் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. நல்லா இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கு. கேட்டியா தம்பி? இந்த பாருமா, உங்க அப்பாவை பத்தி நீ கவலைப்படாம இருக்கலாம், உங்க அம்மா கவலைப்படாம இருக்கலாம். நாங்க அப்படி இருக்க முடியுமோ? நீங்க என்ன சொல்றீங்க? உங்க அப்பா யாருன்னு உங்க அம்மாவுக்காவது தெரியுமா? அக்கா, நோ நோ. ஏமா, நீ காலேஜ்ல பேரண்ட்ஸ் கொடுத்திருக்கிறியா, கார்டியன் கொடுத்திருக்கிறியா? கார்டியனா? நோ நோ, கார்டியன் இல்ல சார். அவங்க என்ன பெத்த அம்மா சார். ஓகே, டேக் இட் ஈஸி. அப்படின்னா உங்க அப்பா யாருன்னு சொல்லலாமே. என்ன சார் இது? எல்லாரும் சேர்ந்து என்ன கன்ஃபியூஸ் பண்ணுங்க. பிரபு, போயிடு. அது போகட்டும். நீ என்ன ஜாதி? அக்கா, இப்ப நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த பொண்ணோட குலத்தை பத்தி இல்ல, குடும்பத்தை. அதான் அவளே சொல்றாளே அப்பன் பேரு தெரியாதுன்னு. இந்த பொண்ணு கட்டின புருஷனுக்கு பிறக்கல, வேற யாருக்கோ பிறந்திருக்கா. அப்போ இவங்க அம்மா வழிதவறி போயிட்டான்னு அர்த்தம். ஐயோ, எங்க அம்மா பத்தி அப்படி எல்லாம் பேசாதீங்க. ஐயோ பாவம், குலங்கோத்திரம் தெரியாம, அப்பன் பேரு தெரியாம, காலேஜில் படிக்கிற அந்தஸ்தை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இழுச்ச வயனா பெரிய இடத்து பையனா கிடைச்சா வலபாட்டி இழுக்கிறது. அப்படித்தானே? அம்மா, நீ அப்படியெல்லாம் நினைக்கிறது தப்பு. இவ அப்படிப்பட்டவல்ல. எல்லாம் தெரியுதேடா. இவங்க அம்மா ஒரு நடத்த கட்டவ, இவளும் அப்படித்தானே இருப்பா. சுஜாதா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. தேவையில்லை, விடுங்க என்ன. அம்மா, என்னம்மா இது? எல்லாம் தலையெழுத்துடா. நீ ஒரு நீதிபதி வீட்டு பிள்ளை, உன் அந்தஸ்தை மறந்து இப்படி ஒரு பெண்ணு மேல ஆசைப்பட்டுட்டியடா. பிரபு, இனிமே நீ அவளை பத்தி பேசுன ஜாக்கிரதை. அத்தை, பிரபு, இது உன் கல்யாண விஷயம் மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்தோட கௌரவ பிரச்சனை. அது மறக்காதப்பா. மாமா, நீங்களும் பேசாம இருக்கீங்களே மாமா. ஐம் சாரி பிரபு. அன்னப்பறவை முத்துக்களை மட்டும்தான் கொத்தி எடுக்கும்னு சொல்லுவாங்க. நீ கொத்தி எடுத்தது ஒரு கூழாங்க. இல்ல மாமா, அவ ஒரு கோமேதம். நோமை பாய், உன் பார்வை சரியில்லை. நீ தேர்ந்தெடுத்தது வைரம் இல்லாம இருக்கலாம், கண்ணாடி துண்டாவது இருக்க கூடாதா? இது வெறும் கரித்துண்டு. பிரபு, யுவர் செலக்ஷன் இஸ் வெரி பேட். ஐ அம் நாட் ஹாப்பி வித் யூ.